எங்களுடைய அன்பான வேண்டுகோள் நம்மளுடைய நேயர்களுக்கும் சரி, நம்மளுடைய விவசாய பெருங்குடி மக்களுக்கும் சரி, வீட்டு தோட்டம் அமைக்கிறவங்களுக்கும் சரி, எல்லாத்துக்குமே எங்களுடைய அன்பான வேண்டுகோள் என்னென்னா, உங்களால் செய்ய முடியாததை எங்களுடைய பழையப்பட்டி நர்சரி மூலம் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். ஃபோன் பண்ணால் போதும், என்ன கன்று ரகம் வேணுனாலும் நாங்கள் கொரியரில் அனுப்புகிறோம். சார் எப்படி வளர்த்துக்கணும்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் தண்ணி எப்படி விடணும், அதை எப்படி கட் பண்ணி விடணும், எவ்வளோ அழகாக எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே சொல்லிடுவாங்க சார். நாங்கள் அதையே ஃபாலோ பண்ணுறோம். அதனால் நல்லா அழகாக இருக்குங்க சார். சொட்டு நீர் முதற்கொண்டு கம்பி வேலி முதற்கொண்டு A to Z, அதே மாதிரி தண்ணி தானியங்கி இதில் வந்து அங்கே தண்ணி நேரடியாக நீர் வந்து அவங்களுக்கு பாய்க்கிற மாதிரி அங்கேயே ஸ்டெல்லுலேயே வந்து ஆப்ரேட்டர் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு அந்த வசதி பண்ணி கொடுக்குறோம். இப்போ அங்கேருந்தே அவங்க ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அவங்க இங்கே வரணுங்கிறதே தென்னங்கன்று தான் வைக்கணும் ஒரு ஆசைங்க நமக்கு. எனக்கு ஈல்டு நல்லா கொடுக்குங்கன்னாங்க. அதனால் தென்னங்கன்று இங்கே வந்து வாங்கி ஒரு 3 ஏக்கரா தென்னமலை வச்சுருக்கிறோம். இதுக்கு முன்னாடி வேறு எங்கேயா பார்த்தீங்களா? வேறு பல இடத்துலையும் பார்த்தோம், பார்த்து சரியில்லை. நாங்கள் ஃபஸ்ட்டு போனதை எடுத்தோடனே அவங்க கேட்குறாங்கிறதுக்காக கொண்டு போய் காசு விற்கணுங்கிறது நம்ம மோட்டிவ் கிடையாது. ஃபஸ்ட்டு போய் மண் டெஸ்ட் பண்ணணும், வாட்டர் டெஸ்ட் பண்ணணும். நீங்கள் ரெகுலராக இங்கே இந்த ஃபார்முக்கு வரீங்களா? ரெகுலராக வாங்கிட்டு தாங்க சார். எப்படி இருக்குங்க மேம் சர்வீஸ்லாம்? சூப்பராக இருக்குங்க சார். எல்லா செடியுமே நாங்கள் வாங்கிட்டு தாங்க சார் இருக்கோம் ரெகுலராக. இப்போ நர்சரி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதுலேருந்து வாங்கிட்டு தான் இருக்கோம். ஓகே, ஆர்டர் கொரியர் மூலிமா பண்ணுவீங்க. வீட்டுக்கு வந்து நீங்களே ஃபார்ம் மாதிரி வந்து வச்சு கொடுங்க அப்படின்னாலும் நீங்களே நாங்களே வீட்டுக்கு வச்சு கொடுக்குறோம், தோட்டத்துலையும் வச்சு கொடுக்குறோம். தோட்டம் அமைச்சு கொடுத்துருவோம். தோட்டம் அமைச்சது எங்கே இடத்துல வந்து ஒரு 10 ஏக்கர் 5 ஏக்கர் இருக்குதுன்னு சொல்கிறாங்களோ அந்த இடத்துக்கு தமிழ்நாட்டில் ஃபுல்லாக எல்லா இடத்துக்குமே போய் நாங்களே அவங்களுக்கு இப்போ ஒரு மாமரம் வேணும், இசைகள் அமைச்சா இசைகள் வந்து பேசு அப்படிங்கிற மாதிரி இந்த செடிகள் வந்து நம்மகிட்ட பேச ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒரு சின்ன இதுலேயே காய் வச்சு. ஆமாம், இது ஸ்வீட் எலுமிச்சை. ஸ்வீட் எலுமிச்சை. ஆமாம், இது வந்து இது பேர் ஸ்வீட் எலுமிச்சை. அதே ஃபஸ்ட்டு சாயில் டெஸ்ட் தான் முக்கியம். வாட்டர் இதெல்லாம் நாங்கள் டெஸ்ட் பண்ணி இது ஏற்ற ரகமாக, இது மாங்கன்று வச்சா ஒரு இப்போ மாங்கன்று பார்த்தீங்கன்னா இந்த காய் சைஸ் பாருங்க, இதில் மேலே இந்த காய் சைஸ் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பெரிய நர்சரி மக்கள் ஓட்டு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வலையப்பட்டி கார்டன், ஸோ அங்கேருந்து தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். நம்ம கூட இதை பற்றி டீட்டெயிலை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக கே பாலசுப்ரமணியன் அண்ணா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. ஸோ அவர்கிட்ட வந்து நம்ம இந்த கார்டன் பற்றி, நர்சரி கார்டனை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சோழரசன், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குது சோழரசன். நம்ம வந்து இப்போ இன்றைக்கி நம்ம கார்டனை பற்றி பார்க்க வந்திருக்கோம். இங்கே வந்து என்ன மாதிரி சர்வீசஸ்லாம் நம்ம கொடுக்குறோம், எந்த மாதிரிலாம் ஹோம் சர்வீசஸ்லாம் நம்ம பண்ணுறோமா எப்படிங்கிறத கொஞ்சம் எங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும் சார். இதில் உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஒரு கார்டன் வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, விவசாயிகளுக்கு வந்து ஒரு விவசாயம் பண்ணுறது மட்டும் வருமானம் கிடையாது, கூட வந்து அவங்களுக்கு உபரி வருமானம் வரணும் அப்படின்னா இது மாதிரி நர்சரியில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் நர்சரியில் மாங்கன்று, பிலாக்கன்று, எலுமிச்சிங்கன்று, வாட்டர் ஆப்பிள், கொய்யாக்கன்லேயே பல வகையான ரகங்கள், அதே மாதிரி அதில் வந்து பல விதமான ரகங்கள், ஒட்டு ரகங்கள், சீத்தாப்பழம், இது மாதிரி அனைத்து வகையான பல வகை மரக்கன்றுகளும் இருக்குது. இப்போ ஒரு மாமரத்தை வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நவாமரம், மாமரம் இதெல்லாம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா வயல்வெளியில் ஒரு ஓரத்தில் வச்சுட்டா, ஒரு 10 கன்று வச்சுட்டா வருஷம் ஒரு 50,000 ரூபா வந்து இது மாதிரி ஒரு நல்ல ஈல்டு கிடைக்கும், வருமானம் கிடைக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்தில் வந்துடும். இப்போலாம் வந்து மாமரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் பூரா காய்க்கிற மாதிரி மரங்கள்லாம் வந்துருச்சு. இப்போ ஓகே, முதல்ல வந்து அந்த சீசனுக்கு மட்டும்தான் மாங்காய் காய்க்கிற மாதிரி இருந்தது. இப்போலாம் சீசனு இல்லாத எல்லா சீசனுக்குமே காய்க்கிற மாதிரி இருக்குது. சூப்பருங்க. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இது வந்து இப்போ இது என்னன்னே தெரியாது மக்களுக்கு. இது வந்து ஸ்ட்ராபெரி கொய்யா. இது வந்து இப்போ புது ரகம் ஸ்ட்ராபெரி கொய்யான்னு வந்திருக்குது. இதெல்லாம் வந்து இப்போ புது ரகம்னு வச்சிங்களேன். இந்த ரகம்லாம் வந்து வாங்கி வச்சா நல்ல ஈல்டு கிடைக்கும். அதே மாதிரி இப்போ மாங்கன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இங்கே பாருங்கள் மாங்கன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன வெளியில் இருக்குது உங்களுக்கு காட்டுறேன் இன்னும். சரிங்க. இதெல்லாம் இன்னும் ஒரு 6 மாதத்துலேயே பூ வைக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, இந்த மாதிரி கண்ணெலாம் நல்லா இது மாதிரி 6 மாதத்துலேயே ஈல்டு கிடைக்கும். சரி. இப்போ பார்த்தீங்க இங்கே பாருங்கள், லெமனில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்களா பூ இருக்குது. ஆமாம், சின்ன செடி தான். சின்ன இதில் வந்து எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள். அதான். அதே மாதிரி நம்ம பப்பாளி, இதெல்லாம் பப்பாளி. ஒரு சில கண்ணில் வந்து இப்போ லெமன்லாம் வந்து இப்போயே பார்த்தீங்கன்னா
இப்போ காய் இருக்கும், அது இப்போ எல்லாம் காய் இந்தா இங்கே பார்த்தீங்களா, இந்த ஒரு சின்ன இது தான். ஆமாம், எலுமிச்சம் இதை பாருங்கள், இப்போ பார்த்தீங்களா சின்ன செடியிலே காய் இருக்குது. காய் இருக்குது. இது மாதிரி நிறைய ஐட்டங்கள் நம்ம நர்சரியில் இருக்குது. மக்கள் தினந்தோறும் வந்து நம்மக்கிட்ட நூற்றுக்கணக்கான மரங்களெல்லாம் நம்மக்கிட்ட வாங்கிட்டு போகிறாங்க. இதில் முக்கியமாக என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு சேவையை அதை பண்ணிகிட்டு இருக்கிறோம். சூப்பருங்க. இது ஒரு விவசாயிகளுக்கு வந்து மற்ற நர்சரி விட எந்த பொருள் வாங்கினாலும் குறைஞ்சது ஒரு 50 ரூபா நமக்கு குறைவாக தான் விலை இருக்கும். ஓகே, அந்த அளவுக்கு நம்ம இதை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இது சப்போட்டா கன்று. ஓ, இப்போ பாருங்கள், இதில் சப்போட்டாவில் இங்கே பார்த்தீங்கன்னா பூ வச்சிருச்சு. இப்போ சின்ன சின்ன செடியிலேயே பூ வச்சிருக்கு. அடுத்து காய். இது எவ்வளோ செழிப்பாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ ஆமாம், இதெல்லாம் வந்து தினமும் வந்து எங்களுடைய நேரடி பராமரிப்பிலே நாங்கள் வச்சுருக்கிறோம். ஆட்கள் வேலை செஞ்சால் கூட டெய்லி காலையில் மாலையில் 2 வேளையில் தண்ணி எப்படி விட்டுக்கிறாங்க. இந்த பார்த்தீங்களா, இதே மாதிரி பக்கத்தாண்ட பாருங்கள், இது இங்கே ஒரு எலுமிச்சை கன்று வச்சுருக்கோம். இதெல்லாம் பாருங்கள், அப்படியே பூவாக அப்படியே இதாக இருக்குது. இதுலேயே காய் இருக்குது. அதே மாதிரி மூலிகை செடியெல்லாம் எல்லாம் வச்சுருக்கோம். இந்த துளசி பார்த்தீங்களா, துளசி, வல்லாரை, காய் இருக்குது, புங்கன், இது எல்லாமே மூலிகை செடி எல்லாமே. அதே மாதிரி உங்களுக்கு அனைத்து வகையான மூலிகை செடி இருக்குது. அது வந்து நீங்கள் ஒரு 10 வகையான மூலிகை செடியை வந்து நீங்கள் வீட்டில் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து டாக்டர்கிட்டே போக வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு வந்து நம்ம மருத்துவ குணங்கள்லாம் நம்மக்கிட்டே இருக்குது எல்லாமே. அதை மக்கள் வந்து இன்னும் அதை தெரிய மாட்டேங்குது. அது ஒரு சாதாரண நம்ம செடி இதுன்னு இருக்கிறோம். இப்போ ஒன்றுமே கிடையாது. நமக்கு வந்து சாதாரணமாக ஒரு நம்ம ஊரில் ஏரியாவில் அந்த பாலை தலைன்னு சொல்லுவாங்க. அது வந்து தோல் வியாதிக்கு வந்து நீங்கள் டாக்டர்கிட்டே போக வேண்டியதில்லை. அது ஒரு 2-3 நாளைக்கு அந்த மேலே தோலில் போட்டு அந்த இதை அப்படியே யூஸ் பண்ணி தேய்ச்சி அரைச்சி இது பண்ணிட்டிங்கன்னா அந்த அந்த தோல் வியாதிங்கிறதே வராது. அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் நிறைய இது இருக்குது. இது பார்த்திங்கன்னா பெலாக்கன்று. இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து சிறு தோட்டங்கள் மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு சமையலுக்கும் நிறைய எங்களுடைய சேவை என்னென்னா, இப்போ படித்த இளைஞர்கள் வந்து வெளி மாவட்டத்தில் வெளி மாநிலங்களில் தலைநகரங்களில் ஐடி ஃபீல்டில் நிறையா வேலை செய்கிறவங்க இருக்காங்க. அரசு அலுவலர்கள் தோட்டம் இருக்கும், அதை பராமரிக்க முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. நாங்களே போய் அந்த தோட்டத்தில் வந்து மாங்கன்று வேணும், மாங்கன்று வச்சு அவங்களுக்கு சொட்டு நீர் முதற்கொண்டு கம்பி வேலி முதற்கொண்டு A to Z. அதே மாதிரி தண்ணி தானியங்கி இதில் வந்து அவங்க தண்ணி நேரடியாக நீர் வந்து அவங்களுக்கு பாய்க்கிற மாதிரி அங்கேயே ஸ்டெல்லுலேயே வந்து ஆப்ரேட்டர் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு அந்த வசதி பண்ணி கொடுக்குறோம். இப்போ அங்கேருந்தே அவங்க ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அவங்க இங்கே வரணுங்கிறதே கிடையாது. எங்கே இடத்துல வந்து ஒரு 10 ஏக்கர் 5 ஏக்கர் இருக்குதுன்னு சொல்கிறாங்களோ அந்த இடத்துக்கு தமிழ்நாட்டில் ஃபுல்லாக எல்லா இடத்துக்குமே போய் நாங்களே அவங்களுக்கு இப்போ ஒரு மாமரம் வேணும், ஒரு 80 கன்று வைக்கணும். அதே மாதிரி தென்னங்கன்றுனா தென்னங்கன்று ஒரு 80 கன்று வைக்கலாம். இது மாதிரி வச்சு அது எத்தனை அடி ஆழம், எத்தனை அடி, இப்போ ஒரு தென்னங்கன்று இருக்குன்னு வச்சுங்க, 3 அடி ஆழம் 3 அடி அகலம் குழி வெட்டணும். குழி வெட்டி அந்த சொட்டு நீர் வந்து எத்தனை மீட்ரு எவ்வளோன்னு எல்லாமே நாங்களே செஞ்சு தானியங்கி முறையில் ரிமோட் மூலம் அவங்களே வந்து அங்கேருந்தே இயக்கிற மாதிரி எல்லா பராமரிப்புமே அங்கே அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். மட்டும் ஆன்லைன் தான் போதும், அவ்வளோதான். அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இதாயிரும். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இது அழகு மூங்கில். ஓகே சார். இந்த மூங்கில்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அப்படியே வீட்டுக்கு முன்னாடி வச்சுட்டு அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும். அதை எல்லாரும் நல்லா பார்க்கறதுக்கு ஒரு ரம்மியமாக ஒரு இதெல்லாம் வந்து வீட்டுக்கு வந்துட்டால் கூட ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா திருஷ்டி படுற மாதிரி இருக்குதுமாங்க. அது மாதிரி அந்த திருஷ்டி படாத இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மூங்கில்லாம் நம்ம வாங்கி கொண்டு போய் வைப்போம். இந்த வேப்பங்கன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேப்பங்கன்லாம் வந்து மூலிகைக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுங்களேன். கண்டிப்பாக இந்த வேப்ப எண்ணெயும் வேப்ப தலையை அரைச்சி லைட்டாக தேங்காய் எண்ணெயில் இது பண்ணி நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம்னா குடல் புழுவே வராது. இது வெத்தலை. இதெல்லாம் மூலிகைக்காக நம்ம பயன்படுத்துகிற வெத்தலைகள். ஆமாம், நம்மகிட்ட எல்லா வகையான செடி மரங்கள் எல்லா வகையான தேவையான வீட்டுக்கு வந்து இப்போ வீடு வந்து 10 கோடி 5 கோடி 5 கோடியில் போட்டு வீடு கட்டுவாங்க. ஆனால் வீடு கட்டினா அந்த வீட்டினுடைய அழகு வராது. ஆமாம். இப்போ என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு வந்து அந்த வீட்டை வந்து பல வகையான செடிகளை வச்சு வீட்டுக்குள்ளேயே வளர்கிற செடிகள்லாம் இருக்குது. அதே மாதிரி வெளியிலையும் இது பண்ணுறது. நீங்கள் 1 கோடி ரூபா போட்டு வீடு கட்டினீங்கன்னா நாங்கள் ஒரு 10,000 ரூபா ஒரு 15,000 ரூபா செலவு பண்ணிங்கன்னா அந்த வீடு வந்து 2 கோடி ரூபா மதிப்பு போகும். முன்னாடி கார்டன் போட்டு அந்த அங்கேருந்து மக்கள் வந்து அதை கவர் பண்ணுற மாதிரி மிக ஒரு அற்புதமாக அந்த இடத்த வந்து அவ்வளோ அருமையாக நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் அதை பார்த்துட்டு வேறு அவங்க போய் எங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சார் எங்களுக்கு வந்து இது மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு. அதாவது எப்படின்னா அந்த ஒரு வீட்டில் வந்து ஒரு கோபம் தாபம்
வெளியிலேருந்து வரீங்க ஒரு இது எமோஷன் வந்தால் கூட அந்த கார்டன் பார்த்தாங்கன்னா அந்த எமோஷன்லாம் அப்படியே இதாகிடும், அமைதியாயிரும். காலையில் எழுந்திரிச்சோ மாலையில் எழுந்திரிச்சோ குழந்தைங்களாம் விளையாடினா ஒரு 2 நிமிஷம் அந்த செடிகள் பார்க்க, அந்த ரோஸ்கள்லாம் பூத்து மலர்கள், செம்பருத்தி, இங்கே வாங்கலாம் இந்த செவந்தி பூ இருக்குது பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா அழகாக இருக்கும். இது பாருங்கள், இது பூரா செவந்தி பூ. இங்கே பாருங்கள், இதெல்லாம் பச்சை செவந்தி ரொம்ப விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ பச்சை கலர், பச்சை கலர் வாங்கிட்டு போகிறாங்க, செவந்தி பூ வாங்கிட்டு போகிறாங்க. இது மாதிரி நிறையா வந்து வாங்கிட்டு போகிறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இதே செம்பருத்தி இது வந்து மூலிகைக்கு ஆகும். இதெல்லாம் வந்து செம்பருத்தி பாருங்க அழகாக இருக்குது. செம்பருத்தி கலர் செம்பருத்தி இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் செம்பருத்தி பாருங்கள் எவ்வளோ ரம்மியமாக இருக்குது அப்படின்னு. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலான்னு வச்சுங்களேன். ஒவ்வொரு வெள்ளை ரோஸு இருக்குது, எல்லா ரோஸும் இருக்குது, மஞ்சள் கலர் ரோஸ் இருக்குது. அதே மாதிரி கஸ்டமர் பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. ஆமாம், நான் பார்க்கலாம் வாங்க. நீங்கள் பாருங்க, இது வந்து கல்வாழை. இது வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து இப்போ இட வசதி கம்மியாக இருக்கிறீங்க இதுன்னா இந்த மாதிரி பேக்லேயே போட்டு அவங்க அழகாக வளர்த்தலாம். ஓகே சார். இது வந்து வேர்லாம் எப்படி சார் ஃபார்ம் ஆகும்? ஒன்றும் வேண்டியதில்லை, அவ்வளோதான். வேர் இதுக்கு மண்ணை போட்டு சார் நல்லா மண் குப்பையை கொடுத்து இதில் எவ்வளோ பெரிய இது வந்துருக்குன்னு பாருங்கள். இது பழம் காயெல்லாம் வைக்கிங்களா? காய் இது வந்து அழகுக்கு தான். ஆமாம், இது வந்து ரொம்ப இதாக இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து நம்ம இலந்தை இருக்குது பார்த்தீங்களா, இலந்தை பாருங்க, இந்தா இது வீட்டில் வளர்த்துக்கு சிரமமாக இருந்தால் நம்ம இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். ஒவ்வொரு இதுவுமே வந்து இடம் இல்லாதவங்க இதெல்லாம் வீட்டில் மாடி தோட்டத்துலேயே வேர்லாம் இதுக்குள்ளேயே ஃபார்ம் ஆகிடும். ஆமாம், அதுக்குள்ளேயே ஃபார்ம் ஆகிடும். ஒன்றும் நம்ம இதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டியதில்லை. இன்னும் இங்கே வாங்க உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அவங்க பாருங்கள் நிறையா பேர் இங்கே வராங்க. கஸ்டமர் பாருங்கள் ஸ்கூல் முடித்து வரும்போது குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வந்து காமிக்கிறாங்க. நிறைய பேர் காமிச்சு வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ நம்ம பார்க்கலாம் இன்னும் என்னென்ன சொல்கிறாங்க, என்னென்ன மரங்கள் இருக்குது வகையான இதெல்லாம் பார்ப்போம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது மாமரம். ஓகே. இது மாடி தோட்டத்திலே வைக்கலாம், மாடி மேலே வச்சுக்கலாம். மாடி மேலே வச்சுக்கலாம். இந்த பாருங்க பார்த்தீங்களா, இப்போ பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம் ஆமாம். இதெல்லாம் பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் வந்து இடம் இல்லாதவங்க. இது எப்படி சார் சின்ன வயசுலேயே இது இந்த மாதிரி பூ வைக்கிது இந்த மாதிரி சார்? அதாவது இது வந்து அந்த ஒட்டு ரகம் நம்ம கொடுக்குற வந்து ஊட்டச்சத்து பராமரிப்பு. இப்போ பாருங்க சொட்டு நீர் போட்டிருக்கிறோம். ஆமாம். தானாக வந்து அதுவே வாட்டர் ஃபார்ம் பாய்ச்சிக்குது, தண்ணி நீர் பாய்ச்சிங்களா. இது வந்து நல்லா இது இன்னும் பெருசாகும், மரம் பெருசாகும், நிறைய காய் வைக்கும். இது மாடி மேலே வச்சுக்கலாம். நம்ம மாடி மேலே வச்சுக்கலாம். ஓகே. வீட்டில் மாடி மேலே வச்சுக்கலாம், மேலே மாடியில் இருக்கிற இதில் வச்சுக்கலாம். இது பாருங்க, இதுவும் மாமரம். இது வாட்டர் ஆப்பிள். இதுவும் மாடி மேலே வச்சுக்கலாங்களா? எல்லாம் மாடி மேலே வச்சுக்கலாம். இது பப்பாளி, இதையும் மாடி மேலே வச்சுக்கலாம். ஓ, இது சிவப்பு கொய்யா. இந்த பார்த்தீங்களா இருக்கு சின்ன வயசுல இதில். ஆனால் பாருங்க இதுதான் சிவப்பு கொய்யா. நிறைய காய் இருக்குது பாருங்க இங்கே. ஆமாம், இது காய் இருக்கா, இங்கே காய் இருக்குது. இதெல்லாம் நிறைய அது மாதிரி வந்து மாடி மேலே வளர்த்துக்கலாம் நம்ம. ஆமாம், மாடி மேலே வளர்த்திக்கலாம். அதே மாதிரி இது பப்பாளி, இதெல்லாமே ஒரு மாடல் ஃபார்மிங் வச்சுருக்குறோம் நாங்கள். இது மாதிரி வந்து இது பாக்கு கண்ணு. இது மாதிரி வந்து நீ ஒருத்தர் வந்து புதுசாங்கன்னா எப்படி இதை வந்து நம்ம என்னன்னே தெரியாமல் நம்ம எப்படி இதை கொண்டு போய் வைக்கிறது அப்படின்னா உடனே இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு வந்து காட்டுறோம். இது மாதிரி ஒவ்வொரு இதுவுமே. இது வந்து எலுமிச்சிங்கண்ணே, இது ஒரு ரகம். சின்ன இதுலேயே காய் வச்சு. ஆமாம், இது ஸ்வீட் எலுமிச்சை. ஆமாம், இது வந்து இதுக்கு பேர் ஸ்வீட் எலுமிச்சை. அதே மாதிரி இங்கே வாங்க, இது நாட்டு நெல்லி. இது பாருங்க காய் அப்படியே எப்படி பிடிச்சிருக்குதுன்ட்டு. அதாங்க, இதெல்லாம் கோகலையாக இருக்குது. இந்த நெல்லிலாம் ரொம்ப உடம்புக்கு வந்து நல்லது. அதே மாதிரி பாருங்க இங்கே சின்ன மரம் தான் பாருங்கள் எவ்வளோ நெல்லி வச்சுருக்கு. ஸோ அந்தளவுக்கு இவங்க ஃபார்ம் அமைச்சு தராங்க. இந்த வரேன், இந்த கொய்யா பார்த்தீங்கன்னா இது பாருங்க ஒரு சின்ன மரம் தான். இதில் வந்து எவ்வளோ காய் இருக்குது? 1 2 4 6 8 10 12 14 ஒரு 15-20 காய் இருக்குது. இது ஒரு வீட்டுக்கே போதும், நீ வெளியிலேயே வாங்க வேண்டியதில்லை. கொய்யா மரம் சீசனில் சின்ன மரத்துலேயே இவ்வளோ காய் வச்சு. ஆமாம், இங்கே பாருங்க, இது சின்ன செடி தான், செரி பழம். செர்ரி பழங்களா? ஆமாம்,
எவ்வளவு பூ வச்சிருக்குன்னு பாருங்க. இந்த சின்ன செடியில் பழமும் வச்சிருக்கு. ஆமாம், எவ்வளவு பாருங்க, இப்போவே பூ இந்த சின்ன செடியிலே. ஆமாம், இது வந்துன்னா நாளைக்கு ஆயிரக்கணக்கான பழம் வருது இதில். நம்ம இதை வந்து ஒரு பிஸ்னஸ் மோட்டிவாகவும் வைக்கலாம் இல்லைங்களா? பிஸ்னஸ் மோட்டிவ்னு இல்லை, விவசாயிகள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு வந்து வீடு தோட்டம் இருந்ததுன்னா அந்த தோட்டத்தில் வந்து இது மாதிரிலாம் ஒவ்வொரு ரெண்டு மரம் இருந்தால் அவங்க பறித்து சாப்பிட்டு வருஷம் பூரா. அதாவது விவசாயிகளுக்கு வந்து இப்போ வருமானம் வந்து மற்ற இதில் வந்து வருமானம் கம்மியாக இருக்குது. அதனால் ஒவ்வொரு 4 மரம் அந்த ஓர பகுதியில் விவசாய தோட்டத்தில் ஓர பகுதியில் ஒரு 5 மரம் வச்சுட்டாங்கன்னா இது மாதிரி வருஷம் பூரா அவங்களுக்கு ஏதோ ஒரு மரத்தில் வருமானம் வந்துகிட்டே இருக்குது. கொய்யா இருக்கும், முன்னாடி கொய்யா போனால் பெலா இருக்கும், பெலா போனால் மா இருக்கும், மா போனால் நெல்லி இருக்கும். அது மாதிரி அந்த மாதிரி நமக்கு ஏதோ ஒரு பழம் வந்துகிட்டே இருக்கும். ஆமாம், நம்ம வீட்டு சொந்த உபயோகத்துக்கும் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம். இதை விட இதில் என்ன சிறப்பு அம்சம்னா, நாங்கள் தென்னை வந்து இது வந்து இளநிக்காக யூஸ் பண்ணுறது. இந்த காய் சைஸ் பாருங்கள், இதில் மேலே இந்த காய் சைஸ் பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பெரிய நர்சரியில் இந்த காய் வந்து 700 ரூபா ஒரு கன்று. அப்படியேங்கப்பா, 700 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஆனால் நாங்கள் 250 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். வெறும் 250 ரூபாய்க்கு, வெறும் 250 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். ஆனால் இதே டவுனில் கொண்டுட்டு போய் இதே நாங்கள் கோயம்புத்தூர் சைடு மெட்ராஸ் சைடில் கொண்டு போனால் இந்த கண்ணை வந்து 750 ரூபாய்க்கு விற்றுருவோம். அப்படிங்கப்பா. ஆனால் நாங்கள் விவசாயிகள் நன்மைக்காகவே இதில் வந்து 750 மில்லிகிராம் தண்ணி வரும். ஓ, பருப்பு அதே மாதிரி இளநிக்காயினா கூட பருப்பு இவ்வளோ திக்னஸ் இருக்கும். பருப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி இளநிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்துன்னா 3 வருஷத்தில் உங்களுக்கு காப்பு அருமையாக வரும். அவ்வளோ ஒரு அற்புதமான இந்த கன்று. அதே கன்று தான் இது. எவ்வளோ ஏரியாவுக்கு ஒரு இது வைக்கணுங்க? எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு ஒரு இது? குறைஞ்சது வந்து நாங்கள் பரிந்துரை பண்ணுறது 30 அடிக்கு ஒன்று. அப்போ தான் வந்து மட்டை வந்து நல்லா 15 அடிக்கு ஒன்று வரும். அதனால் 30 அடிக்கு ஒன்று. இதே இதில் வந்து நம்ம இது மாதிரி கேட்குறீங்க, அவசரத்துக்கு கேட்குறீங்களுக்கு இது மாதிரி இங்கே பாருங்கள். இந்த இப்போ தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கிறாரு பாருங்கள் சார், தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கிறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அதே கன்று தான் இது. இது வந்து எவ்வளோ பசுமையாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இது எல்லாமே வந்து நாங்கள் நேரடியாகவும் வந்து எங்ககிட்ட வாங்கிட்டு போகிறாங்க. அதே சமயத்தில் நாங்கள் கொரியர் சர்வீஸ் மூலம் ஃபோனில் ஆர்டர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பி விட்றோம். எந்த கன்று வேணாலும் எல்லா ரக கன்றுகளும் எங்ககிட்ட இருக்குது. ஓகே, ஆர்டர் கொரியர் மூலிமா பண்ணுவீங்க. வீட்டுக்கு வந்து நீங்களே ஃபார்ம் மாதிரி வந்து வச்சு கொடுங்க அப்படின்னாலும் நாங்களே வீட்டுக்கு வச்சு கொடுக்குறோம், தோட்டத்துலையும் வச்சு கொடுக்குறோம், தோட்டம் அமைச்சு கொடுக்குறோம். இதுதான் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் சிறப்பு அம்சம். அதே மாதிரி அது உடனே ஒரு நோய்வாய் இதில் ஒரு கண்ணு இதாக இருக்குது அப்படின்னா உடனே போய் அந்த இடத்த பார்த்து வேளாண்மை ஓய்வு பெற்ற வேளாண்மை அலுவலர்லாம் இருக்கிறாங்க, அவங்கள கூட்டிகிட்டு போய் அவங்களையும் பார்த்து நம்ம தேவையானது எல்லாமே கிளியர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காய் சைஸ் வந்து இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் முளைப்பு திறன், இதெல்லாம் இப்போ முளைப்பு வந்துகிட்டு இருக்கு. இந்த காய் சைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காய் குறைஞ்சி பெருசு இருக்கும். அப்பா, பெருசாக இருக்கு. ஆமாம், இது எல்லாமே 60 வருஷத்துலேருந்து 70 வருஷம் இருக்கிற மரத்தில், அவ்வளோ முத்திய மரத்துலேருந்து அந்த விதைகளை நாங்கள் எடுக்கிறோம். ஏன்னா கம்மியான மரத்தில் எடுக்கிறதில்ல. இது வந்து எங்களுக்கு டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த கண்ணுக்கு. ஏன்னா 60 70 வருஷத்து கண்ணு தான் எடுக்கிறோம். குறைந்த மரம் தான் இருக்குது. ஒரு 10 15 20 மரத்தில் தான் அந்த விதைகள் மட்டும்தான் எடுக்கிறோம். வேறு யாருக்கும் ஆர்டர் பண்ணி சொன்ன முற்பட்டு தான் அந்த விதைகளே நாங்கள் போட ஆரம்பிப்போம். இது வந்து சாதாரண மக்களும் வாங்கி பயன்பெறணுங்கிறது நம்ம எண்ணம். ஆமாம், இது சாதாரண மக்கள் இல்லை, இது அவ்வளோ வருமானம். ஒரு 2 மரம் வச்சுட்டிங்கன்னா போதும் வருஷத்துக்கு. நீங்கள் வீட்டில் வந்து தினம் போய் சந்தையில் போய் வீட்டுக்கு தேவையான தேங்காயெல்லாம் இதை வாங்க வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்காக இதுலேயே கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாங்கன்றுகள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பல வகை இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா செந்தூரா இருக்குது, அதே மாதிரி கிளிமூக்கு மாக்கான்னு சொல்லுவாங்க, அது மாதிரி செந்தூரம், அது மாதிரி ஒவ்வொரு இமாம்பசந்து, இது மாதிரி பல வகையான ரகங்கள் எங்கள்கிட்ட இருக்குது. ஓகே, இது எல்லாமே வந்து எங்களுடைய இது வந்து சர்வீஸ் மட்டும்தான் எங்களுக்கு வந்து முக்கிய. மக்களுக்கு இந்த எங்களுடைய வலைப்பட்டி நர்சரி மூலம் இதை வாங்கி அவங்க பயனடையணும். இந்த பலன் வந்து அவங்களுக்கு குறுகிய காலத்துலேயே, இப்போ ஒரு மரம் வச்சா ரொம்ப வருஷம் ஆயிருமோ என்னமோ அப்படின்லாம் நினைக்க தோண வேண்டியதில்லை. இப்போ எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ நுகர்வோரில் வந்து இந்த மாடல் தோட்டத்தை பார்க்குறாங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி நாங்கள் வந்து மாடல் வச்சு நாங்கள் காட்டி அவங்ககிட்டயே சொல்கிறது, இந்த மாதிரி இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி. இதை வந்து நேரடியாகவே நாங்கள் கொண்டாந்து காட்டுறோம். அவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் தான் அந்த இதை வாங்குறாங்க. இது எல்லாமே
இது எல்லாமே அழகுக்காக இருக்கிறது. இதெல்லாம் இந்த மழை செடிங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இது வந்து நல்லா இப்படி படர்ந்து நிழல் கொடுக்குங்களா? ஆமாம், ஒரு பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு ரம்மியமாக இருக்கும். இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு ரகம் இருக்குது. எங்கள் வாட்ரு ஃபார்ம் ஆகிட்டு ஃபுல்லாகிட்டுருக்கு. இந்த துளசியே இது ஒரு ரகம் இருக்குது பாருங்கள். கருந்துளசிங்களா? கருந்துளசி. அதே மாதிரி நெல்லி பார்த்தீங்கன்னா இது பெருநெல்லி. இதெல்லாமே வீட்டிலே வச்சுக்கலாம். இந்த மாதிரி பேக் போட்டு அல்லது நம்ம சிமெண்ட்டு தொட்டி வந்து பெருசாக இருக்கும், அந்த மாதிரி தொட்டியில் போட்டு நம்ம மாடி மாலையும் வச்சுக்கலாம். ஆமாம், அழகாக இது எல்லாமே ஒரு ரம்மியமாக பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். எங்களுடைய அன்பான வேண்டுகோள் நம்மளுடைய நேயர்களுக்கும் சரி, நம்மளுடைய விவசாய பெருங்குடி மக்களுக்கும் சரி, வீட்டு தோட்டம் அமைக்கிறவங்களுக்கும் சரி, எல்லாத்துக்குமே எங்களுடைய அன்பான வேண்டுகோள் என்னென்னா, உங்களால் செய்ய முடியாததை எங்களுடைய பழையப்பட்டி நர்சரி மூலம் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். ஃபோன் பண்ணால் போதும், என்ன கன்று ரகம் வேணுனாலும் நாங்கள் கொரியரில் அனுப்புகிறோம். நீங்களே அவங்களும் நேரில் வந்து கூட பார்க்கலாம் இல்லைங்களா? நேரில் வர்றாங்க, அதான் இப்போ பார்த்தீங்களா வராங்க, நிறைய பேர் வந்துட்டு நிறைய பேர் வந்து ஸ்கூல் முடிஞ்சு கூட அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஆனால் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து குழந்தைங்களே நிறைய இங்கே வந்து விளையாடுங்க, எல்லாம் செடி பார்த்துக்கிட்டு ஆசையாக இருக்குன்ட்டு செடி பார்த்துட்டு விளையாடுங்க. அதனால் வந்து வீட்டு தோட்டம் அமைச்சு கொடுக்குறவங்களுக்கு, மாடியில் வந்து வீட்டை அலங்காரம் பண்ணுறவங்களுக்கு அதுக்கு தேவையான அந்த அழகு செடிகள்லாம் கொண்டுட்டு போய் இருந்து நாங்களே பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி தென்னங்கன்று, மாங்கன்று, இது மாதிரி எந்த பலாக்கன்று, எலுமிச்சங்கன்று, இதெல்லாம் எந்தெந்த இடத்துல, அதே மாதிரி சவுக்கு கன்று எந்தெந்த இடத்துல அமைக்கணும், எவ்வளோ தண்ணி இருக்குது, இந்த தண்ணி டெஸ்ட் பண்ணி இந்த இதுக்கு வந்து என்ன ரகம் கன்று வரும், ஃபஸ்ட்டு சாயல் டெஸ்ட் தான் முக்கியம். வாட்டர் இதெல்லாம் நாங்கள் டெஸ்ட் பண்ணி இது ஏற்ற ரகமாக, இது மாங்கன்று வச்சா வரும். இப்போ மாங்கன்று பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நல்லா வளரும். அப்புறம் வந்து திடீர்னு காய ஆரம்பிக்கும். அதுக்கு என்னன்னே தெரியாது. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, ஓ கண்ணு கொடுத்த ஒரு ஃபால்ட் ஆட்டுறது, கண்ணு சரியில்லை அப்படிம்பாங்க. அது கிடையாது. மண் வந்து செம்மண், நார்மலான இருக்கிற மண்ணில் இதே வந்து ஓலை மண்ணில் ஒரு வேர் பட்டுருச்சுனாவே அது ஓலை மண்ணுக்கும் மாங்கன்னுக்கும் எந்த கொஞ்சம் இதாகும். அந்த இதாகும்போது சுண்ணாம்பு சத்து அதிகமாகும்போது மாங்கன்று காய ஆரம்பிச்சிடும். காய ஆரம்பிச்சுன்னா மரம் கருக ஆரம்பிச்சிடும். கருக ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லுவாங்க, கண்ணு கொடுத்த ஒரு இதுன்னு சொல்லி மண் செட் ஆகலாம். மண், அதனால தான் மண் டெஸ்ட் பண்ணணும். மண்ணுக்கு தகுந்த மாதிரி வகையான மரத்தை நம்ம நட்டுக்கணும். அதனால தான் நாங்கள் ஃபஸ்ட்டு போனதை எடுத்தோடனே அவங்க கேட்குறாங்கிறதுக்காக கொண்டு போய் காசு விற்கணுங்கிறது நம்ம மோட்டிவ் கிடையாது. ஃபஸ்ட்டு போய் மண் டெஸ்ட் பண்ணணும், வாட்டர் டெஸ்ட் பண்ணி, வாட்டர்லாம் டெஸ்ட் பண்ணி அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னு சொன்ன, இது என்ன இதுக்கு ஏற்ற நல்லான்னு சொல்லி வந்ததுனால பலன் பெறணுங்கிறது தான் நம்ம நோக்கம். அதனால் வீட்டுக்கு தேவையான செடிகள், அழகு செடிகள், அதே மாதிரி அந்த செடிகள் வந்து இந்த செடி இந்த இடத்துல வச்சா நல்லாயிருக்கும், இந்த செடியை வந்து இந்த இடத்துல வச்சா இருக்கும், வாஸ்து பிரகாரம் வச்சா நல்லாயிருக்கும். அதே மாதிரி கட்டிங் இந்த வந்து இது மாதிரி புல் ரகங்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரி புல் ரகங்கள்லாம் வச்சா எந்த இடத்துல நல்லாயிருக்கும், வீட்டுக்குள்ளே என்ன வச்சா நல்லாயிருக்கும். நம்ம காலையில் வந்தால் ஒரு எவ்வளோ வெளியில் போய் ஒரு எமோஷன் டென்ஷனாக வந்தால் கூட நம்ம வீட்டுக்கு வரும்போது ஒரு அமைதி, ரிலாக்ஸாக கொஞ்ச நேரம் உட்காந்தோம்னா மன அமைதிக்காக அந்த ரசிக்கணும். அந்த இதை பார்த்து அவ்வளோ ஒரு நம்மக்கிட்ட வந்து இசைகள் அமைச்சா இசைகள் வந்து பேசும் அப்படிங்கிற மாதிரி இந்த செடிகள் வந்து நம்மக்கிட்ட பேச ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒரு ரம்மியமான இடத்த தான் நாங்கள் அமைக்க கொடுக்குறது எங்களுடைய நோக்கம். அது மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறோம். அதே மாதிரி விவசாயிகள் இந்த தென்னங்கன்று, மாங்கன்று இதெல்லாம் வந்து அவங்களுக்கு எந்த விதமான இதுவுமே கிடையாது. அவங்க ஃபோன் பண்ணிவிட்டு எங்களுக்கு நாங்கள் எவ்வளோ பீஸுன்னு சொன்னோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கண்ணுங்களாமே அங்கேயே நாங்கள் குழி வெட்டி ஜேசிபி இது பண்ணி சொட்டு நீர் போட்டு அவங்களுக்கு தானியங்கி முறையில் இதெல்லாம் அமைச்சு கொடுத்து எல்லா வேலையும் செஞ்சு, கம்பி வேலி போடணுமா கம்பி வேலி போட்டு அத்தனை வேலையும் நாங்களே செய்கிறோம். எதுவுமே வந்து அவங்களுக்கு சிரமம் கிடையாது, எதுவும் கிடையாது. ஒன்ஸு எங்ககிட்ட வந்துட்டு அவங்க மறுபடியும் வந்து கடைசி வரைக்கும் நாங்கள் அவங்களோட விவசாயிகளோட தொடர்புலேயே இருப்போம். அவங்களுக்கு என்னென்ன சேவைகள் செய்யணுமோ அதுதான் எங்களுடைய நோக்கம். அதனால் இந்த காணொளி பார்க்குற அனைத்து விவசாயிகளும் வாங்க, எங்களுடைய இடத்த பாருங்கள், எங்களுடைய நர்சரியை தொடர்பு கொள்ளுங்கள். நேரடியாக வேணுனாலும் வந்து கண்ணை எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி கொரியர் மூலம் வேணாலும் அனுப்புகிறனாலும் நாங்கள் அனுப்ப தயாராக இருக்கிறோம். மாடி தோட்டம் அமைச்சு கொடுக்கணும்னாலும் மாடி தோட்டம் அமைச்சு கொடுக்குறோம். என்னென்ன எங்களால் முடிந்த அத்தனை உதவிகளையும் தொடர்ந்து விவசாயிகளுக்கு செய்யணும். அதனால் இந்த காணொளி மூலம் குறிப்பாக உங்களுடைய காணொலியில் இதெல்லாமே பார்த்து எங்களுடைய வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருக்கணும். அதே மாதிரி
ஒரு டவுட்டுங்க. ம். இப்போ வந்து இங்கே இருக்கிற மரங்கள் தவிர இன்னும் எனக்கு இந்த மாதிரி மரங்கள்லாம் வேணும் அப்படின்னாலும் எந்த வகையான மரங்களும் வாங்க தயாரிக்க சந்தன மரம் இருக்குது, தேக்கு மரம் இருக்குது, எல்லா மர வகைகளும் இருக்குமே. மரங்கள் இல்லாத வகைகளே கிடையாது. இல்லைனாலும் நாங்கள் வந்து அவங்க என்ன மரம் கேட்குறாங்களோ அப்பப்போ சீசனுக்கு தகுந்த மாதிரி மரங்கள் நாங்கள் சவுக்கு தோட்டம் அமைக்கிறதுனா நான் உடனே அமைச்சு தரோம். ஓகேங்க. அதை உடனே அமைச்சு தரோம். அதுக்கு என்ன தேவையான பொருள் இந்த தொழில்நுட்ப உதவிகளையும் நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். எந்த இதுக்குமே அவங்க எங்கேயும் வெளியில் போக வேண்டியதில் எதுவும் போக வேண்டியது, ஃபோன் பண்ணிட்டாங்கன்னா தீர்ந்து போச்சு. தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே அங்கங்கே போய் என்னென்ன பண்ணுமோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது வந்து ஒரு சேவைக்காக செய்கிறோம். அதனால் வந்து இதை பயன்படுத்தி கொள்வது அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிற்காலத்தில் வருமானத்தை உருவாக்கும். சில வகையான செடிகள்லாம் வந்து எல்லாம் நாங்கள் அங்கே வீட்டு மாடி தோட்டத்துலேயே வச்சு கொடுத்துட்டு வந்துடுவோம். அவங்க அங்கேயே கூட அந்த சின்ன சின்ன வெண்டஞ்செடி, தக்காளி இதெல்லாம் வந்து நாங்கள் போட்டு காட்டிட்டு வந்துட்டோம்னா அவங்க இந்த மாதிரி இதுலேயே ஒரு குச்சி நட்டு தக்காளி நட்டுலாம் அது பாட்டுக்கு வருஷம் பூரா காய் இது பண்ணிகிட்டே இருக்குது. தக்காளி போய் வாங்க வேண்டியதே இல்லை. நிலமே தோட்டத்தை மாடி மேலே வச்சு கூட ஒரு தோட்டத்தை மாடி தோட்டமே உருவாக்கணும். அது மாதிரி நிறைய இருக்குது. அதனால் வாங்கி வலைப்பட்டி நர்சரிக்கு வாங்க, அல்லது இந்த வீடியோவை பார்த்துட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுடைய சேவை எங்களுடைய நோக்கம், அவ்வளோதான். உங்களுக்கு தான் சேவை செய்யணுங்கிறதுக்காக தான் எங்களுடைய நோக்கமே. மற்றபடி இது வரைக்கும் ஏகப்பட்ட இந்த 2 வருட காலத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நாங்கள் எட்டியிருக்கிறோம். அதனால் இது எல்லாமே எங்களுக்கு நுகர்வோர் அளிக்கிற, விவசாயிகள் அளிக்கிற எல்லாருமே அந்த ஊக்கத்தை தான் நாங்கள் இத்தனை வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இதை வாங்கி பயனடைய மாதிரி அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து உங்களோட நிறை குறைகள் வந்து தெரியும். ஸோ நம்ம வந்து இங்கே வர ரெகுலர் கஸ்டமர்கிட்ட எப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார். நீங்கள் ரெகுலராக இங்கே இந்த ஃபார்முக்கு வரீங்களா? ரெகுலராக வாங்கிட்டு தாங்க சார். எப்படி இருக்குங்க மேம் சர்வீஸ்லாம்? சூப்பராக இருக்குங்க சார். எல்லா செடியுமே நாங்கள் வாங்கிட்டு தாங்க சார் இருக்கோம். ரெகுலராக இப்போ நர்சரி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதுலேருந்து வாங்கிட்டு தான் இருக்கோம். எல்லா செடியுமே இப்போ ரோஸெல்லாம் வச்சிங்கன்னா நல்லாவே பூவெல்லாம் நிறையாவே வருதுங்க சார். நல்லா இருக்குது. சின்ன செடியாக இருக்கும் போதே பூ உங்களுக்கு நிறையா கிடைக்குது? கிடைக்குதுங்க சார். நீங்கள் இப்போ எந்த மாதிரி வச்சுருக்கீங்க? மாடியில் வச்சுருக்கீங்களா, நிலத்தில் வச்சுருக்கீங்க? இல்லை, நிலத்தில் முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி இடம் இருக்குங்க சார். அதனால் நாங்கள் நிலத்தில் தான் வச்சுருக்கோம். நிறைய பேர் மாடி தோட்டத்துலேயும் வைக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டாங்க பக்கத்தில். நாங்கள் நிலத்தில் தான் வச்சுருக்கோம். ஓகே மேம். இப்போ செடி விற்கிறதோட சரியா இல்லை ஏதாவது? இல்லை, இதுக்கான உரமும் கொடுக்குறாங்கங்க சார். நாங்கள் உரமும் இங்கே தான் ரெகுலராக வாங்கிட்டு இருக்கீங்க. ஆமாம். இப்போ சப்போஸ் ஏதாவது இப்போ அந்த புழு வைக்கிறது, இந்த வேறு மாதிரி ஏதாவது செத்து போகிறது செடி அந்த மாதிரி இருந்தால் சொல்லும் போது ஏதாவது தகவல் கொடுக்கும்போது எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்களா இந்த மாதிரி? இல்லைங்க சார், அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. செடி எதுவும் வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி வரல, காஞ்ச போகல. ஏதாவது புழு வந்துச்சுன்னா மருந்து அவங்களே கொடுக்குறாங்க. அதை நாங்கள் ஸ்ப்ரே பண்ணோன்னா சரியாயிடுது. வேற என்ன செடியெல்லாம் வாங்குவீங்க? பூ இல்லாமல், பூச்செடி இல்லாமல் வேற என்ன செடியெல்லாம் சார்? தோட்டம் இருக்குங்க சார். தோட்டத்துக்கு மாச்செடியெல்லாம் வாங்கியிருக்கோம். மாப்பழம் வாங்கியிருக்கோம். ஒரு 5-6 செடி வாங்கியிருக்கோங்க சார். ப்ரைஸ்லாம் எப்படி மேம் இருக்குது மற்ற இடத்துல கம்பேர் பண்ணும்போது? இல்லை நீங்கள் அஃபோர்டபுளாக தாங்க சார் இருக்குது. மற்ற இடத்த விட இங்கே கம்மியாக தான் கிடைக்குது. ஆமாம், அதனால தான் ரெகுலராக வரோங்க சார். உங்கள் பேருங்க? கௌரிங்க சார். நன்றிங்க சார். வணக்கங்க சார். குட் நேம்? சாந்திமதிங்க சார். சொல்லுங்கள் மேம், நீங்கள் எந்த மாதிரி செடியெல்லாம் வாங்குறீங்க, எப்படி பயன்படுத்து? சார், வீட்டுக்கு முன்னாடி அழகுக்கு வைக்கிறதுக்காக வாங்கியிருக்கோங்க சார். இந்த மாதிரி ஸ்பைடர் பிளான்ட்டு, மணி பிளான்ட்டு, அந்த மாதிரி செடியெலாம் நிறைய வாங்கியிருக்கோங்க சார். எப்படி மேம் சர்வீஸ்லாம் பண்ணுறாங்க? நல்லா பரவாயில்லைங்க சார். எப்படி வளர்த்துக்கணும்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் தண்ணி எப்படி விடணும், அதை எப்படி கட் பண்ணி விடணும், எவ்வளோ அழகாக எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே சொல்லிடுவாங்கங்க சார். நாங்கள் அதையே ஃபாலோ பண்ணுறோம். அதனால் நல்லா அழகாக இருக்குங்க சார். இப்போ செடி வந்து விற்கிறதோடு சரிங்களா, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு சர்வீஸ்? இப்போ செடி சப்போஸ் வரல ஒழுங்கா அப்படின்னு ஏதாவது கூப்பிட்டு கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருக்கீங்களா? அதில் ஏதாவது சர்வீஸ் பண்ணி தராங்களா? ஏதாவது தண்ணி எங்கள் மண் பண்ணியிருக்கோங்க சார். அது வந்து அவங்க பார்த்துட்டு மண் சரியில்லை, மண் தண்ணி அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க, இந்த மாதிரி மண்ணில் வளர்த்துனீங்கன்னா உரம் இந்த மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க சார். நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டோம் சார். ரோஸ்லாம் வச்சுருக்கோங்க சார் வீட்டிலேயே. ஆமாங்க சார், ரோஸ்லாம் வாங்கிட்டு போயிருக்கோங்க சார். இதெல்லாம் நல்லாவே பூக்குதுங்க சார். ரோஸ் மிக்ஸுன்னு உரம் தராங்க. நாங்கள் அதை போட்டு உப்பு தண்ணி இல்லாமல் ஆற்று தண்ணி விட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா ஹெல்த்தியாகவே வருங்க சார். நிறைய பூ வைக்கும். அந்த மாதிரி நிறைய வாங்கியிருக்கோங்க சார். அப்புறம் இந்த மாதிரி அழகு செடியெலாம் வாங்கிட்டோம். அப்புறமா இந்த மாதிரி ரப்பர் பிளான்ட்டு இதெல்லாம் வீட்டுக்கு முன்னாடி அழகுக்காக வச்சுருக்கோங்க சார். இப்போ வரவங்களாம் நல்லா இருக்குது, அழகாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்குங்க சார். அதிகமாக விரும்புகிற ஒரு கஸ்டமரு. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஐயா வணக்கங்க. வணக்கம். உங்கள் குட் நேம் சொல்லுங்கள். என் பேர் முத்துசாமிங்க. ஓகே, எந்த மாதிரி சர்வீசஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன மாதிரி விரும்புவீங்க, என்ன செடி வாங்குனீங்க? தென்னங்கன்று தான் வைக்கணும் ஒரு ஆசைங்க நமக்கு. எனக்கு ஈல்டு நல்லா கொடுக்குங்கன்னாங்க. அதனால் தென்னங்கன்று இங்கே வந்து வாங்கி ஒரு 3 ஏக்கரா தென்னமலை வச்சுருக்கிறோம். இதுக்கு முன்னாடி எங்கே வேறு எங்கேயா பார்த்தீங்களா? வேறு பல இடத்துலையும் பார்த்தோம், 2 இடத்துல பார்த்து சரியில்லை. அதனால் இங்கேயே வந்து வாங்கலான்ட்டு
வாங்கி பார்த்துங்க நல்லா இருக்குது கன்று விளைச்சல் நல்லா வர மாதிரி வச்சுனா கன்று நல்லா ஈல்டு கொடுக்குது. ஃபஸ்ட்டு எப்படிங்க வந்து பார்த்தாங்க? வந்து மண்ணை வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. மண் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மண் வந்து அவங்க வந்து மண்ணுக்கும் தண்ணிக்கு எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்து நல்லா இருந்துச்சுன்னா அப்போ தான் கண்ணே வைக்க வர்றாங்க. லைன் போட்டு மண் என்ன மண் இருக்குதோ அந்த மண்ணுக்கு தகுந்த மாதிரி கன்று வந்து குவாலிட்டி தராங்க நமக்கு. அதில் வந்து எந்த இது இல்லை. ஆனால் வந்து ஈல்டு நல்லா வர மரமாக பார்த்து கொடுக்குறாங்க நமக்கு. அதே பெரிய ஒரு இதாக தெரியுது. பரவாயில்லைங்களா? வளருதுங்க. நல்லா வளர்ச்சி இருக்குது. நல்லா வளர்ச்சி இருக்குது. இப்போ தண்ணி இதெல்லாம் உங்களுக்கு அமைச்சு கொடுத்தாங்களா? தண்ணி வந்து லைன் போட்டு அவங்களே வாட்டர் லைன் அமைச்சு கொடுத்து ட்ரிப் போட்டு விட்டு செல்லுலேயே ஆப்ரேட் பண்ணுற மாதிரி எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. ஆப்ரேட் பண்ணுற மாதிரி எல்லாம் பண்ணி கொடுத்துறாங்க. அதெல்லாம் எல்லாம் ஆகுதுங்களா? ஆகுது. எல்லாம் நீங்கள் எங்கேயா வெளியில் கோயில் எங்கேயா போயிட்டு எங்கே போனாலும் நம்ம எங்கே இருந்தாலும் நமக்கு டைம் வேணும்னா தண்ணி வேணால் ஆஃப் பண்ணால் வந்துடுது. அது பிரச்சனையே இல்லை நமக்கு. கரண்ட் போயிடுச்சுனா கூட வெளியே இருந்தால் கூட நமக்கு சிக்னல் கொடுக்குது. ஆனால் ஆஃப் பண்ணிட்டா தீர்ந்து வச்சு திரும்பி வேணால் போட்டுக்கலாம். அதில் எந்த இது இல்லாமல் நல்லா பராமரிப்பு பண்ணி தர்றாங்க நமக்கு. பண்ணி தராங்க. பரவாயில்ல. வேறு என்ன செடியெல்லாம் விரும்பி வாங்கிருக்கீங்க? வேறு என்ன செடி? எல்லா செடியுமே நல்லா தான் இருக்குது. இங்கே எல்லா செடியும் தென்னங்கன்று தான் விரும்பி வாங்கிட்டு இருக்கிறேன். அது கொய்யா மரம் வாங்கிட்டு போனேன். கொய்யா நல்லா பெரிய பெரிய கொய்யாவாக இருக்குது. அது எப்படிங்க பழம் டேஸ்ட்டாக இருக்கா? சிவப்பாக நல்லா உள்ள சிவப்பாக இருக்குது. நாட்டு கொய்யாக்கா நல்லா இருக்குது. விரும்பி சாப்பிட்றாங்க குழந்தைங்களும். சாப்பிட்றாங்க. அது கட்ட வரணும்னா ஒரு 6 மாதத்துலேயே நல்லா ஒரு காப்பு வந்துடுது. அப்புறம் அடுத்து ஒரு 1.5 வருஷத்துக்கு நல்லா ஃபுல்லாக காப்பு பிடிச்சிருக்கு. 2-3 வாங்கி வச்சுருக்கு. நல்லா பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்குது. தேங்க்ஸ். தேங்க்ஸ்.